ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பிகினர் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். முதல் வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா உயர்த்தி. ஸோ உயர்த்தி வை அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த உயர்த்தி அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸால்ட், எக்ஸால்ட், எக்ஸால்ட். உயர்த்தி அப்படின்னா எக்ஸால்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விழுங்கியது, விழுங்கியது அப்படின்னா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா டிவோர்ட், டிவோர்ட், டிவோர்ட். விழுங்கியது அப்படின்னா டிவோர்ட். பொறிக்கப்பட்ட, பொறிக்கப்பட்ட அப்படின்னா எம்ப்ளேசன்ட், எம்ப்ளேசன்ட், எம்ப்ளேசன்ட். பொறிக்கப்பட்டனா இப்போ வந்து இந்த கல்வெட்டுலாம் எழுதுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதில் வந்து எழுத்து வந்து பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை வந்து இங்கிலீஷில் வந்து எம்ப்ளேசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான, ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அற்புதமான அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்டிப்பெண்டஸ், ஸ்டிப்பெண்டஸ், ஸ்டிப்பெண்டஸ். அற்புதமான அப்படின்னா ஸ்டிப்பெண்டஸ். அடுத்தது சலுகை. இதில் இவ்வளோ சலுகை இருக்குது, நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சலுகை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ சலுகை அப்படின்றது இங்கிலீஷில் ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிவிலேஜ், ப்ரிவிலேஜ், ப்ரிவிலேஜ். ப்ரிவிலேஜ்னும் சொல்லலாம், ப்ரிவிலேஜ்னும் சொல்லலாம். உயர்த்தி அப்படின்னா எக்ஸால்ட், விழுங்கியது அப்படின்னா டிவோர்ட், பொறிக்கப்பட்ட அப்படின்னா எம்ப்ளேசன்ட், அற்புதமான அப்படின்னா ஸ்டிப்பெண்டஸ், சலுகை அப்படின்னா ப்ரிவிலேஜ். அடுத்த வார்த்தைகளை பார்க்கலாம். விடாமுயற்சி, விடாமுயற்சின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா டிலிஜென்ட், டிலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பிகினர் வேர்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி பிகினர் வேர்ட்ஸ் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் லைக் பண்ணுறீங்களோ அதை வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு உபயோகமாக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். வலுவூட்டு, வலுவூட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். வலுன்னா என்னன்னு தெரியும்ல, ஸோ வலுவூட்டுறது அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை போல்ஸ்டர், போல்ஸ்டர். வலுவூட்டு அப்படின்றத இங்கிலீஷில் போல்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். போல்ஸ்டர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் இல்லாத, வழக்கமே இந்த மாதிரி வழக்கம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலை. ஸோ வழக்கம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா அன்வார்னிஷ்ட், அன்வார்னிஷ்ட். வழக்கம் இல்லாத விதமாக ஏதாவது பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா அன்வார்னிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சலசலப்பு, சலசலப்பு அப்படின்னா அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா tumult, tumult, tumult. சலசலப்பு அப்படின்றத tumult அப்படின்னு நம்ம சொல்லுவோம். tumult, tumult, tumult எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். கூச்சம், இந்த கிச்சு கிச்சு பண்ணுறதுலாம் சொல்லுவாங்களே, ஸோ கிச்சு கிச்சு பண்ணும்போது ஒரு கூச்சம் இருக்கும்ல, அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா டிக்கிள், டிக்கிள். விடாமுயற்சி அப்படின்னா டிலிஜென்ட், ஸோ விடாமுயற்சி அப்படின்னா டிலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். வலுவூட்டு அப்படின்னா போல்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். வழக்கம் இல்லாத அப்படின்னா அன்வார்னிஷ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சலசலப்பு அப்படின்றத tumult அப்படின்னு சொல்லுவோம். கூச்சம் அப்படின்றத டிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். விடாமுயற்சினா டிலிஜென்ட்,
வலுவூட்டு அப்படின்னா போல்ஸ்டா, வழக்கம் இல்லாத அப்படின்னா அன்வார்னிஷ்ட், சலசலப்பு அப்படின்னா டுமல்ட், கூச்சம் அப்படின்னா டிக்கல். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.